ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, பரிசுத்தமாக நீங்கள் வாழணும்னு முயற்சி எடுத்த உடனே எல்லாமே ரெடி ஆகும்னு நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க, உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு மெச்சிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை கிண்டல் தான் பண்ணுவாங்க, நீ என்ன இருந்துருவியான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இத்தனை சவால்களையும் தாண்டி நான் ஒன்றுக்கும் அடிமை ஆக மாட்டேன், நான் வாழுவேன்னு மட்டும் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புகிறேன் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் நினைக்காததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை திரும்பவும் தூக்கி எடுக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் உன்னை திரும்பவும் அலங்கரிக்கிறதுக்கு விரும்புகிறார். எத்தனையோ 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 இது எத்தனை நாள் வரைக்கும் தொடரும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாவங்கள் தவறுகள் வெளிப்படையாக கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. காமிச்சு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க. ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் நீங்கள் செய்கிற தவறுகளை, நீங்கள் அந்தரங்கத்தில் பண்ணுகிற சில விஷயங்களை கர்த்தர் மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதற்கு பிறகு நம்ம நிறைய பேர் சாட்சியாய் வாழவே முடியாது, வெற்றியாய் வாழவே முடியாது. அதனால ஆண்டவரே, இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்கள் அம்மாவுக்கு இப்போ தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, பாஸ்ட்டுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் உங்கள் அடிமைத்தனத்தை கர்த்தர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. என்னுடைய ஆண்டவர் ரொம்ப நீதி உள்ளவர். யாரை கர்த்தர் தொடரணும்னு நினைக்கிறாங்களோ, மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தான் கர்த்தர் பேசுவார், உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். அதனால தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ மாறி இருப்பா, நீ விட்டுருப்பா, நீ வெளியே வந்திருப்பா. ஏன்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆண்டவருடைய கண்ணை யாரும் மறைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, இனி அடுத்த பர்சனுக்கு போறதுக்குள்ள, தெரிய வர்றதுக்குள்ள, நீ அடுத்தடுத்து திரும்ப 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 பொய் சொல்லி திரும்ப திரும்ப வாழ்க்கை அழிக்கிறதுக்குள்ள இன்றைக்கே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இதுலேருந்து வெளியே வர விரும்புகிறேன், நான் இதுலேருந்து வெளியே வர விரும்புகிறேன். நான் என்னமோ வெளியே வரமாட்டேனோன்னு எனக்கு தோணுது, ஆனால் நான் நம்புகிறேன் அவரிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதே இல்லை.